புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மாதத்தினுடைய முதல் வெள்ளி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திரு இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட மிக உயர்ந்த உன்னதமான நாள். இதோ இந்த ஆண்டவர் நாம் யாருமில்லை என்று தவிக்கின்ற பொழுது, இதோ எனக்கு குரல் கொடுப்பதற்கு யாரும் இல்லையே, எனக்கு ஆறுதல் கொடுப்பதற்கு யாரும் இல்லையே, இந்த உலகில் ஆதரவற்றவனாக நிற்கதியற்றவனாக நான் நின்று கொண்டிருக்கிறேனே, என்னை உற்று கவனிப்பார் யாருமில்லையே என்று புலம்புகின்ற வேளையில், மகனே மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் வாழ்வை கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொண்டிருக்கிறேன், அஞ்சாதே திகையாதே என்று தன்னுடைய உடனிருப்பினால், தன்னுடைய வார்த்தையினால், தன்னுடைய பிரசன்னத்தினால் நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய உன்னதரான கடவுளாக இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில் அப்பத்தின் வடிவில் எழுந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டவர்கிட்ட, இயேசுவே ஆண்டவரே, இதோ நான் நிற்கதியற்றவனாக நின்று கொண்டிருக்கிறேன் தகப்பனே, என்னை பலப்படுத்த எனக்குள்ளாய் கடந்து வாரும் ஆண்டவரே, எனக்கு ஆறுதல் அளிக்க என் மத்தியிலே ஆண்டவரே என் அருகிலே நீர் கடந்து வாரும் ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி எனக்கு ஆலோசனை தாரும் ஆண்டவரே, ஆண்டவரே உன் மார்பில் என்னை அணைத்துக் கொள்ளும் தகப்பனே, உடைய திரு இருதயத்திலிருந்து வழிந்துடைய இரத்தம் என்னுடைய இதயத்தின் காயங்களை எல்லாம் ஆற்றட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் வாழ்வு கசப்புணர்வால் நிறைந்திருக்கிறது தகப்பனே, காயங்களால் நிறைந்திருக்கிறது ஆண்டவரே, சொல்லன்னா துயரங்கள், மனப்புழுக்கங்கள், வேதனைகள். தெய்வமே, எனக்குள்ளாய் நீர் கடந்து வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி, இதோ இந்த ஆராதனை பாடல் வழியாக நம்மத்தில் எழுந்தருளிருக்கக்கூடிய ஆண்டவரை நாம் ஆராதித்து ஆர்ப்பரித்து பாடுவோம். யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, யாருமில்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாருமில்லை இயேசுவே. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. ஆம் ஆண்டவரே, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் அன்பாண்டவரே, நீர் என்னை என்றும் கைவிடாதவராக இருக்கிறீர்கள் நாங்கள் திருப்பாடலே வாசிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே,
இதோ இந்த உலகில் பெற்றெடுத்த உறவுகள் எங்களை கைவிட்டு விட்டார்கள். உடன் பிறந்த இரத்த உறவுகள் எங்களை ஆண்டவரே ஏதோ எங்களை கைவிட்டு விட்டார்கள். நாங்கள் யாரும் இல்லையே என்று புலம்பக்கூடிய ஒரு சூழல் தகப்பனே. இதோ இப்படிப்பட்ட இந்த வேளையில் உம்மை நம்பியே நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அடைக்கலான் குருவிக்கிட இடம் கொடுத்தது போல என்னுடைய ஆண்டவரே வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் நீர் மருந்துகளையும் ஆண்டவரே சுகத்தையும் கொடுக்கும்படியாய் உம்முடைய அடைக்கலத்தை நாடி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, எங்களுக்குள்ளாய் நீர் கடந்து வருவீராக. தெய்வமே, எங்களுக்கு தேவையான உடனிருப்பை தருவீராக. அன்பு தகப்பனே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வார்த்தைக்கு நாங்க நீர் எங்களை என்றும் கைவிடாதவர் என்கிற அந்த நம்பிக்கையை எங்களுக்குள்ளாய் தருவீர் என்கிற அந்த மனநிலையோடு ஆண்டவருமே நாங்கள் ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நாம் ஆராதித்து பாடுவோம். அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான், அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான், ஆராதிக்கும் தெய்வமும் நீங்கதான், நாங்க ஆராதிக்கும் தெய்வமும் நீங்கதான். ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. ஆம் ஆண்டவரே, பல நேரங்களில் எங்களை குறித்து அவதூறுகள் ஆண்டவரை பரப்பப்படுகின்றன. அன்பு தகப்பனே, நாங்கள் நல்லதை செய்கின்றோம், பிறருடைய தேவைகளை எல்லாம் நாங்கள் சந்திக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் எங்களுடைய வாழ்வில் எங்களை ஏற்றுக்கொள்வார் எவரும் இல்லை, எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வார் யாரும் இல்லை ஆண்டவரே. நீர் ஒருவர் மாத்திரமே எங்களுடைய உணர்வுகளை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய கடவுளாக, எங்கள் பக்கம் சாய்ந்து எங்களுக்கு உணவூட்டக்கூடிய கடவுளாக, எங்கள் கழுத்தின் மேல் இருக்கக்கூடிய நுகத்தை எல்லாம் அகற்றக்கூடிய கடவுளாக, உன்னதரான ஆண்டவராக நீர் இருக்கிறீர் தகப்பனே. இப்படிப்பட்ட மேலான கிருபைகளை எல்லாம் நினைத்து, ஆசீர்வாதத்தை நினைத்து உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழுகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நாம் ஆராதித்து ஆர்ப்பரித்து பாடுவோம். அன்பரும் நீங்கதான், நண்பரும் நீங்கதான், அன்பரும் நீங்கதான், நண்பரும் நீங்கதான், ஆற்றுகின்ற தெய்வமும் நீங்கதான், என்னை ஆற்றுகின்ற தெய்வமும் நீங்கதான். ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. எல்லாரும் இரண்டு கரங்களுடைய மார்பில் வைத்துக் கொள்வோமா? கண்களை மூடி அப்படியே ஆண்டவர்கிட்ட அப்படி ஒப்பு கொடுப்போமா? தாயும் தந்தையும் கைவிட்டாலும் ஆண்டவர் நம்மை என்றும் கைவிடாதவராக இருக்கிறார். ஆகவே அந்த ஆண்டவர்கிட்ட அப்படி நன்றி செலுத்துவோமா? இயேசுவே, ஆண்டவரே, என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்ததற்காக நன்றி, என்னுடைய உணர்வுகளை எல்லாம் புரிந்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு உடனிருந்து பயணிப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, இதோ பெற்றெடுத்த உறவுகள் எங்களை கைவிட்டு விட்டார்கள், உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட்டு விட்டார்கள் ஆண்டவரே. இப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் நீர் எங்களுக்கு தேவையான பலனை தருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி அப்படியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாரும் இல்லை இயேசுவே,
யாருமில்லை இயேசுவே. எங்களை கவனிப்பார் யாருமில்லை ஆண்டவரே. எங்களுடைய உணர்வுகளை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் யாருமில்லை ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, எங்களுக்கு தேவையான பலனை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய உணர்வுகளை எல்லாம் புரிந்து கொள்ளும் ஆண்டவரே. எல்லாரும் அப்படி 2 கரங்களை மேல் விட்டு அப்படி துதிப்போம் மக்களே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஆராதனை 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 ஆராதனை. அப்படி எல்லாரும் 2 கரங்களை மார்பில் வைத்துக் கொண்டு அப்படியே கண்களை மூடி அப்படியே ஆண்டவர்கிட்ட அப்படியே உங்களையே நீங்கள் ஒப்புக் கொடுங்க. வேறு எந்த சிந்தனைகளுக்கும் பராக்கில் இடம் கொடுக்காம இதோ யோசேப்பை, நம்முடைய பழைய ஏற்பாட்டில் வரக்கூடிய யோசேப்பை அப்படியே நம்முடைய மனக்கண் முன்பாக கொண்டு வாங்க. இந்த பழைய ஏற்பாட்டில் வருகின்ற யோசேப்பு தன்னுடைய தந்தை யாக்கோபால இஸ்ரேலால மிக அதிகமாக அன்பு செய்யப்படக்கூடிய உன்னதமான நபராக இருக்கிறார். அப்படி தந்தையினால் அன்பு செய்யப்படுகின்ற பொழுது மற்ற உடன் பிறந்த சகோதரர்கள் அவர் மீது வெறுப்பு கொள்றாங்க. ஆகவே அவங்க என்ன செய்கிறாங்க, யோசேப்பை அங்கே வந்து விற்கக்கூடிய ஒரு நிலை, கிணற்றில் தூக்கி போடக்கூடிய ஒரு நிலை, அடிமையாக விற்கப்படக்கூடிய ஒரு நிலை, அதற்கு அடுத்தபடியாக அடிமையாக எகிப்து நாட்டில் வாழக்கூடிய ஒரு சூழல். அங்கு ஆண்டவர் அவரோடு கூட இருக்கிறார், அவரை தப்பிவித்து பெருமைப்படுத்துகிறாரு. அவருக்கு தேவையான உதவிகள் எல்லாம் ஆண்டவர் செய்து கொடுக்கிறாரு. அவருக்கு தேவைகள் எல்லாம் ஆண்டவர் வந்து சந்திக்கிறாரு. அது மட்டுமல்ல, அவருக்கு தேவையான மதிப்பை ஆண்டவர் வந்து கொடுக்கிறாரு. ஆனால் அந்த அப்படி மகிழ்ச்சியோடு அவருடைய வாழ்வு போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில் போர்த்திபார் என்கிற பெண் வழியாக ஆண்டவர் அவருக்கு வந்து ஒரு சோதனை வருகிறது. மீண்டுமாக சிறைவாசம், ஒரு சிறை வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சூழல். அப்பொழுது ஆண்டவர் அவரை கைவிட்டு விடலை. நிச்சயமாக யோசேப்பு வந்து அங்கு புலம்பி இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அவரை வந்து கைவிடாதவராக இருக்கிறாரு. அந்த சிறை காவலர் வழியாக அவருடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவர் வந்து சந்திக்கிறாரு. இப்போ மீண்டுமாக அந்த எகிப்து நாட்டில் ஆளுநராக வந்து உயர்த்தப்படக்கூடிய அந்த உன்னதமான காட்சியை அப்படியே நம்முடைய மனக்கண் முன்பாக கொண்டு வருவோம். அது மட்டுமல்ல மக்களே, யார் வந்து ஒதுக்குனாங்களோ, யார் அவரை கேவலமாக பார்த்தாங்களோ, யார் அவர் வந்து வெறுத்தாங்களோ, அடிமையாக விட்டுறாங்களோ, அவங்க எல்லாருமே இப்போ யோசேப்புக்கிட்ட வந்து கை கட்டி நிற்கக்கூடிய ஒரு நிலை, தானியத்திற்காக கையேந்தக்கூடிய ஒரு நிலையை நாம் வந்து அவர்கள் அனுபவிக்கக்கூடியதை, சந்திக்கக்கூடியதை தொடக்க நூல் புத்தகம் அதிகாரம் 50 நாம் வந்து பார்க்கிறோம். ஆகவே நண்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நீங்கள் யோசேப்பை போல நாம் எல்லாருமே ஒதுக்கப்பட்டு இருக்கலாம். நம்முடைய உடன் பிறந்தவர்கள், நம்மோடு இருந்த இரத்த உறவுகள், நம்முடைய நண்பர்கள் நமக்கு எதிராக சூழ்ச்சிகளை செய்திருக்கலாம். நம்முடைய வளர்ச்சியை கண்டு நம்ம மீது பொறாமப்பட்டு இருக்கலாம். நம்முடைய வாழ்வை கண்டு அவர்கள் வந்து நம்முடைய வாழ்வை ஏளனமாக வந்து பார்த்திருக்கலாம். நம்முடைய பொருளாதார நிலையை கண்டு நம்ம வந்து தேவையில்லாத வார்த்தைகளால் நம்ம வந்து கேவலமாக வந்து பேசி இருக்கலாம். ஆனால் அன்பு மகனே மகளே, இது வந்து நேரத்தில் ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறாரு. ஆண்டவர் வந்து உறுதிப்படுத்துகிறாரு, கவலைப்படாத, தைரியமாயிரு, நான் உன்னோட கூடவே இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று எப்படி மோயிஸ் என்ற ஆண்டவர் சொன்னாரோ, அதே போல ஆண்டவர் இந்த நாளில் நம்மளோடு கூட இருக்கிறாரு. பாருங்க மக்களே, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்சமனி தோட்டத்தில் அங்கே வந்து சீடர்கள்ட்ட அங்கு விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொன்ன பொழுது அவங்க எல்லாம் உறக்கத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே அப்படியே இரத்த வியர்வு இயற்கக்கூடிய ஒரு சூழல். அந்த நேரத்தில் ஆண்டவர் தன்னுடைய தூதர்களை கொண்டு நம்ம அங்கே வந்து திடப்படுத்தக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அதே போல தான் நம்ம தனித்து விடப்பட்டு இருக்கிறோம், சோர்ந்து போய் இருக்கிறோம், வெறுப்புக்கு உள்ளாகி இருக்கிறோம், ஏளனம் செய்யப்பட்டு இருக்கிறோம், கேவலமாக பார்க்கப்பட்டு இருக்கிறோம் என்று நம்ம நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தகுந்த மனிதர்கள் வழியாக இதோ நம்முடைய உணர்வுகளை எல்லாம், நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய உன்னதரான ஆண்டவராக ஆண்டவர் வந்து இருக்கிறாரு. ஆகவே அந்த ஆண்டவர்கிட்ட அப்படி ஒப்புக்கொடுங்க. இயேசுவே ஆண்டவரே, இது வந்து உன்னதமான நாளில் உம்முடைய திரு இருதயத்திலிருந்து வழிந்தோடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்தருளும் ஆண்டவரே. என்னுடைய வழிகளுக்கெல்லாம் ஆண்டவரே நீர் விடுதலை தருவீராக.
ஆண்டவரே, நான் சந்திக்கிற எல்லா விதமான வேதனைகளிலிருந்து, மனபாரத்திலிருந்து எனக்கு விடுதலை தருவீராக என்று சொல்லி அப்படி எல்லாரும் அப்படியே ஆண்டவர்கிட்ட அப்படி ஒப்பு கொடுப்போமா? ஆம் அன்பு ஆண்டவரே, இந்த உன்னதமான நாளில் இயேசுவே தகப்பனே, யோசேப்பை போல நாங்கள் உம்மால் அதிகமாக அன்பு செய்யப்பட்டிருக்கிறோம். அன்பு ஆண்டவரே, பல நேரங்களில் எங்களுடைய இரத்த உறவுகள், எங்களுடைய நண்பர்கள் எங்களுக்கு எதிராக பல சூழ்ச்சிகளையும், ஆண்டவர் எங்களுக்கு எதிராக பல கண்ணிகளையும், ஆண்டவர் எங்களுடைய வாழ்வை நிலைகுலைய வைக்க வேண்டும் என்கிற எதிர்மறையான நோக்கத்தோடு, கெட்ட எண்ணத்தோடு எங்களுக்கு எதிராக பல வேலைப்பாடுகளை ஆண்டவரை செய்து கொண்டே இருக்கிறார்கள். தகப்பனே, இந்த உலகத்தில் நாங்கள் நல்லதை செய்து கொண்டு இருக்கிறோம், உண்மையோடு வாழ்ந்து வருகிறோம் ஆண்டவரே, நேர்மையோடு வாழ்ந்து வருகிறோம் ஆண்டவரே. ஆனால் அன்பு தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் நேர்மையை முன்னிட்டு, ஆண்டவரை உண்மையோடு வாழ்கிற அந்த சூழலெல்லாம் முன்னிட்டு நாங்கள் நிந்தைகளுக்கும் அவமானங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தனித்து விடப்பட்டு இருக்கிறோம் அப்பா. எங்களுக்கு ஆறுதல் கொடுப்பதற்கு யாரும் இல்லை ஆண்டவரே. எங்களுடைய உதவிகளை எல்லாம் கேட்பார் எவருமில்லை ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, இதோ இந்த நாளில் உம்முடைய பிரசன்னத்தை நாடி வந்திருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, இதோ இந்த வேளையில் நாங்கள் யோசேப்பை போல பல்வேறு விதமான நிந்தைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, அங்கு யோசேப்புக்கு சோதனைகளில் வந்தது, அவர் தப்பு செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு வந்தது ஆண்டவரே. ஆனால் எப்படி தெய்வ பயத்தோடு உமக்கு அஞ்சி உமக்கு எதிராக பாவம் செய்து விடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரே எப்படி பிரமாணிக்கத்தோடு இருந்தாரோ, அதே போல நாங்களும் உண்மையோடு உமக்கு பிரமாணிக்கமுள்ள பிள்ளைகளாக, ஆண்டவரை நம்பிக்கைக்குரிய பிள்ளைகளாக வாழ வேண்டிய அருளை ஆற்றலை எங்களுக்கு தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, இதோ அந்த வாயிறு காவல் வழியாக யோசேப்பினுடைய தேவையெல்லாம் சந்தித்தது போல அன்பு ஆண்டவரே, இது ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பொருளாதார வாழ்க்கை எப்படி இருக்கிறது ஆண்டவரே, கடன் நெருக்கடியில் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்வார் யாருமில்லை என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் ஆண்டவரே, தகுந்த மனிதர்களை எங்களுக்கு அனுப்பி எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தருளும்படியாய் நாங்கள் இந்த நேரத்தில் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, எங்களுக்கு எதிராக எழுகின்ற எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இணைச்சட்ட புத்தகத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே, ஒரு வழியாய் எதிரிகள் உங்களுக்கு எதிராய் ஒரு வழியாய் வருவர், ஆனால் 7 வழியாக ஓடி போவார் என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, எங்களுடைய வளர்ச்சியை குறித்து, எங்களுடைய நற்பெயரை முன்னிட்டு, நன்மதிப்பை முன்னிட்டு பலர் எங்கள் மீது பொறாமைப்படுறாங்க ஆண்டவரே. தெய்வமே, எங்களுக்கு எதிராக பல பிரச்சனைகளை குழப்பங்களை ஏற்படுத்துகிறார்கள் ஆண்டவரே. உறவுகளுக்குள்ளாய் சிக்கல்களை ஏற்படுத்துகிறார்கள் தகப்பனே. இதனால் நாங்கள் நிம்மதி இழந்து ஆண்டவரே, நாங்கள் பல நாட்கள் தூக்கம் இல்லாமல் வாழ்ந்து வருகிறோம் ஆண்டவரே. ஏன் என்னுடைய உறவுகள், சொந்த உறவுகள், இரத்த பந்தங்கள் இப்படி எங்களுக்கு எதிராக கிளர்ந்தெழுகிறார்கள் என்று அவர்கள் செய்கிற காரியங்களெல்லாம் முன்னிட்டு நாங்கள் எங்களுக்குள்ளாய் வெறுப்புணர் வருகிறது ஆண்டவரே. தெய்வமே, இதோ இப்படிப்பட்ட நிலைகளில் எல்லாம் ஆண்டவரே, நாங்கள் யாரையும் சபித்து விடாமல், ஆண்டவரே யாரையும் வெறுத்து விடாமல், அன்பு தகப்பனே, இதோ நாங்கள் எல்லாரிடத்திலும் இணக்கத்தோடு வாழ, எல்லாரிடத்திலும் அன்பொழுக வாழ, ஆண்டவர் எல்லாரையும் மன்னித்து வாழக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை எங்களுக்குள்ளாய் தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதயத்தின் காயங்களை எல்லாம் ஆற்றும் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, வெளியில பார்க்கறதுக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம்ப்பா, வெளியில பார்ப்பது நல்ல உடை உடுத்துறோம், பார்ப்பதற்கு சந்தோஷமா இருப்பது போல இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனா உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள அவ்வளவு வேதனை ஆண்டவரே, மன காயங்கள் ஆண்டவரே. தெய்வமே, இதோ மேல எங்களுடைய இதயத்தை தோண்ட தோண்ட நாற்றம் எடுக்கிறது ஆண்டவரே. அன்பு தகப்பனே, எல்லா விதமான எதிர்மறையான உணர்வுகளையும், எல்லா விதமான எதிர்மறையான காயங்களையும் நீர் அப்புறப்படுத்தும்படியாய், நிர்மூலமாக்கும்படியாய் ஆண்டவரே, உடைய இதயத்திலிருந்து விழாவிலிருந்து வளைந்தோடைய இரத்தம் ஆண்டவரே என் இதயத்திற்குள்ளாய் கடந்து வரும்படியாய், இதயத்தின் காயங்களை எல்லாம் ஆற்றும்படியாய், இதயத்திற்கு தேவையான நிம்மதியை தந்தருளும்படியாய் ஆண்டவரே, வெறுப்புணர்வு, கசப்புணர்வு, காயங்கள் ஆண்டவரே, போட்டி மனப்பான்மை ஆண்டவரே, வெறுப்பு ஆண்டவரே, பொறாமை, புரணி பேசுதல் போன்ற எதிர்மறையான எண்ணங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலை தந்திரலும்படியாய் நாங்கள் எங்களையே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ நாங்கள் ஒவ்வொருவரும் உலகிற்கு ஒளியாக திகழக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர்.
அன்பு ஆண்டவரே, பல நேரங்களில் அந்த ஒளியின் தன்மைகளை கொண்டிராமல் ஆண்டவரே, இருளின் ஆண்டவரே ஆட்சிக்குரிய ஆண்டவரே அந்த தன்மைகளை எல்லாம் நாங்கள் கொண்டிருக்கிறோம் தகப்பனே. இருளின் ஆட்சிக்குரிய அந்த செயல்கள் எல்லாம் களைந்து விட்டு அன்பு ஆண்டவரே, ஒளியில் நடப்பது போல நாங்கள் என்றும் ஒளியின் மக்களாய் வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்குள்ளாய் தந்திரமுடியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, வெறுமனே வார்த்தைகளை கேட்பவர்களாக மட்டும் இருந்து விடாமல் ஆண்டவரே, அதை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக, அதை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டக்கூடிய பிள்ளைகளாக, பிறருக்கு ஆண்டவரே ஒளியாக வழியாக வாழ எங்களுக்கு தேவையான ஆவியானுடைய அபிஷேகத்தை, ஆற்றலை, வல்லமையை எங்களுக்குள்ளாய் நிரம்ப தந்திரமுடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ எங்கள் குடும்பத்தில் மூதாதையருடைய சாபங்கள் இருக்கிறது ஆண்டவரே. அன்பு தகப்பனே, நீர் எங்களுக்காக மரித்திருக்கிறீர், நீர் எங்களுக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய இரத்தம் எல்லா விதமான சாபங்களிலிருந்தும் பாவங்களில் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. ஆனால் பல நேரங்களில் அதை நாங்கள் அறிக்கையிடுவதில்லை தகப்பனே. இதோ இந்த நாளில் உம்முடைய நாமத்தினால் நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, எல்லா விதமான மூதாதையருடைய சாபங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுத்துள்ளபடியாய் உம்முடைய நாமத்தினால் நாங்கள் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, குடும்பத்தில் இருக்கிற பிணக்குகள் மாறுவதாக, பொல்லாப்புகள் விலகுவதாக ஆண்டவரே. இயேசுவே, குடும்பத்தில் இருக்கிற கருத்து வேறுபாடுகளில் இருந்து என் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இதோ சக்கேயுவுக்கு நீர் மொழிந்தீரே, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னீரே. உம்முடைய நாமத்தினால் நாங்கள் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த நற்கருணை ஆராதனையில் பங்கெடுத்து ஜபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, அவருடைய குடும்பங்களிலே இருக்கிற எல்லா விதமான தடைகளும் விலகும்படியாய் நாமத்தில் நாங்கள் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, சக்கேயுடைய வீட்டிற்கு கொடுத்த அதே மீட்பை என் பிள்ளைகளுக்கு தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இதோ என் பிள்ளைகளை நீரே பலப்படுத்தும்படியாய், என் பிள்ளைகளை நீரே ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே, என் பிள்ளைகள் சோதனைகள் வருகின்ற பொழுது ஆண்டவரே சோர்ந்து விடாமல், தளர்ந்து போய்விடாமல், அதில் விழுந்து விடாமல், யோசேப்பை போல ஆண்டவரே உமக்கு பிரமாணிக்கமுள்ள பிள்ளைகளாக, உமக்கு சாட்சியம் பகருகிற உன்னதமான மக்களாக வாழுகின்ற கிருபையை, வல்லமையை எங்களுக்குள்ளாய் ஊற்றும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இதோ எங்களுடைய களஞ்சியங்களை எல்லாம் நிரப்பும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்வாதாரத்தை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, ஒரு உலகமெல்லாம் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வை இழப்பாரெனில் அதனால் வரும் பயன் என்ன என்ற இறை வார்த்தைக்கு நாங்க அன்பாண்டவரே, இதோ இந்த நாளில் நாங்கள் ஒவ்வொருவரும் உலகத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, செல்வம் வேண்டும், அதிகாரம் வேண்டும், புகழ் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அழிந்து போகக்கூடிய நிலையற்ற காரியங்களை தேடி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, நீர் ஒருவர் மாத்திரமே நிரந்தரமானவர், நீர் ஒருவர் மாத்திரமே நிறைவை கொடுக்கக்கூடியவர், நீர் ஒருவர் மாத்திரமே எங்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்க கூடியவர், நிறைவேற்றக்கூடியவர் என்கிற அந்த நல்ல மனநிலையை ஆண்டவரே ஆய்ந்து பார்க்கக்கூடிய, உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆண்டவரே எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அந்த மேன்மிகு ஆவியானவரை எங்களுக்குள்ளாய் கொடுத்துள்ளபடியாய், தேர்ந்து தெளியக்கூடிய பண்பனை எங்களுக்குள்ளாய் தந்திரளும்படியாய் நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ இன்ற நாளில் நற்செய்தி வாசகத்தில் நாங்கள் வாசிக்க இருக்கிறோம் ஆண்டவரே. இதோ என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று சொன்னீரே. இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த நாளில் வெறுமனே நாங்கள் பக்தர்களாக அல்ல ஆண்டவரே, மாறாக உம்முடைய சீடர்களாக வாழ நாங்கள் யாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்குள்ளாய் பல போராட்டங்கள் ஆண்டவரே, சிற்றின்ப நாற்றங்கள் தகப்பனே. ஆண்டவரே தெய்வமே, இதோ உம்முடைய பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக வாழ எங்களுடைய அன்றாட சிலுவைகளை சுமந்து செல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்குள்ளாய் தந்திரலும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இதோ இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்கிற பயணத்தை ஆசீர்வதியும் தெய்வமே. இதோ எங்களுடைய பயணத்தில் நம்முடைய வான தூதர்கள் எங்களுக்கு முன்னும் பின்னும் இடமலமாய் இருப்பார்களாக. எங்களுடைய வாழ்வை, பயணத்தை கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்வார்களாக. எந்த விதமான விபத்தும் ஆபத்தும், மக்களுடைய தவறான பார்வைகள், கண்ணடிகள், சொல்லடிகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்தருளும்படியாய், எங்களுக்கு விடுதலையை கொடுத்துருளும்படியாய், எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தருளும்படியாய்
நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ இந்த நாளில் பல்வேறு விதமான விண்ணப்பங்களோடு உம்முடைய திருப்பிரசனத்தை முன்பாக அமர்ந்து மண்டியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் யாவரும் வந்த வண்ணம் செல்லாதபடி, வெறுமையாய் செல்லாதபடி தெய்வமே, இதோ வானகத்தின் பலகணிகளை திறந்து இரட்டிப்பான நன்மைகளால் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இது யாக்கோபு உம்மோடு சண்டையிட்டாரே, மற்போரிட்டாரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை விடவே மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரே சண்டையிட்டது போல, ஏதோ நம்பிக்கையோடு உண்மை சிக்கனை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, என் பிள்ளைகளுடைய வாழ்வை உருமாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாக்கோபுக்கு இஸ்ரேல் என்கிற பெயரை கொடுத்து ஆண்டவரே அவரை இந்த சமூகத்தில் பெயரோடும் புகழோடும் அன்போடும் மதிப்போடும் வாழச் செய்தீரே. அதே போல் அன்பாண்டவரே, இதோ இந்த நாளில் உம்முடைய திருப்பிரசனத்திற்கு முன்பாக ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் யாவரும் இந்த சமூகத்தில் நற்பெயரையும் புகழையும் பெற்றுக் கொள்வார்களாக. ஆண்டவரே, விலையேற பெற்ற பிள்ளைகளாக இவர்கள் வாழ்வார்களாக. ஆண்டவரே இயேசுவே, இதோ என் பிள்ளைகள் யாவரும் கையிட்டு செய்கிற காரியங்கள் 30 மடங்கு 60 மடங்கள்ல மாறாக 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடியவையாக அமைந்திட என் பிள்ளைகளுடைய கரங்களை எல்லாம் புனிதப்படுத்தும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். மாண்புயர் யுவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையே உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். என் மீட்பரே, விடுதலை நாயகனே. என் மீட்பரே, விடுதலை நாயகனே.
உமக்கே என்றும் ஆராதனை. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. உலகம் கண்ட உதயம், நம்மில் உறவு கொண்ட இதயம், மனங்கள் அன்பில் இணையும், அருள் மழையில் மலர்ந்து நனையும். குறைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே, மன நிறைவு காண நெஞ்சம் விரைந்திடுமே. குறைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே, மன நிறைவு காண நெஞ்சம் நிறைந்திடுமே. இன்பம் பொங்கும் நாளினிலே, இனிய நல்வேளையிலே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மாதத்தினுடைய முதல் வெள்ளி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மிக உயர்ந்த உன்னதமான நாள். இந்த நாளில் இன்று இறைவார்த்தை வழிபாடு நமக்கு கொடுக்கக்கூடிய உன்னதமான சிந்தனை, நம்முடைய சிலுவைகளை எல்லாம் சுமந்து கொண்டு நாம் ஆண்டவரை பின்பற்ற அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு பெரும்பாலான நேரங்களில் நாம் துன்பங்களை எதிர்கொள்ள தயாராக இல்லை, அதற்கான விருப்பமும் இல்லை. ஆகவே இந்த வேளையில் துன்பம் இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லை, துன்பம் இல்லாமல் நமக்கு விண்ணகமும் இல்லை. ஆகவே இந்த வேளையில் இந்த திருப்பலியில் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் நான் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நெருக்கடிகளும் உபத்திரவங்களும் வேதனைகளும் உம்மை அனுபவிப்பதற்கு, இந்த நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு தூண்டுகோலாக உதவியாக இருக்கட்டும். இந்த துன்பங்களை நேர்மறையான விதத்தில் எதிர்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்தினை எனக்கு தாரும் என்று சொல்லி இந்த திருப்பலியில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும், நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் உமடியார்களாக எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்து புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இரத்தக்கரை படிந்த நகருக்கு ஐயோ கேடு. இறைவாக்கினர் நாகும் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவசனம் 15, அதிகாரம் 2 இறைவசனம் 2, அதிகாரம் 3 இறைவசனங்கள் 1 முதல் 3 மற்றும் 6 முதல் 7 வரை. வெற்றி வெற்றி என்று முழங்கி நற்செய்தி அறிவிப்பவனின் கால்கள் மலைகளின் மேல் தென்படுகின்றன. யூதாவே, உன் திருவிழாக்களை கொண்டாடு, உன் பொருத்தனைகளை நிறைவேற்று. ஏனெனில் தீயவன் உன் நடுவில் இனி வரவே மாட்டான், அவன் முற்றிலும் அழிந்து விட்டான். இஸ்ரேலின் மேன்மை போலவே யாக்கோப்பின் மேன்மையை ஆண்டவர் மீண்டும் நிலைநாட்டுகின்றார். கொள்ளைக்காரர்கள் அவர்களை கொள்ளையடித்தனர், அவர்களின் திராட்சை கொடிகளையும் அழித்து போட்டனர். இரத்தக்கரை படிந்த நகருக்கு ஐயோ கேடு. அங்கு நிறைந்திருப்பது எல்லாம் பொய்களும் கொள்ளை பொருளுமே. சூறையாடலுக்கு முடிவே இல்லை. சாட்டையடிகளின் ஓசை, சக்கரங்களின் கீரிச்சிடும் ஒளி, தாவி பாயும் புறவிகள், உருண்டோடும் தேர்கள், குதிரை வீரர்கள் பாய்ந்து தாக்குகின்றனர். வாள் மின்னுகின்றது, ஈட்டி பளபளக்கின்றது. வெட்டுண்டவர்கள் கூட்டமாய் கிடக்கின்றனர், பிணங்கள் குவிந்து கிடக்கின்றன. செத்தவர்களுக்கு கணக்கே இல்லை. அந்த பிணங்கள் மேல் மனிதர் இடறி விழுகின்றனர். அருவருப்பானவற்றை உன்மீது எறிவேன். உன்னை இகழ்ச்சியுடன் நடத்தி பகடி பொருளாக்குவேன். உன்னை நோக்குவோர் எல்லோரும் உன்னிடமிருந்து பின்வாங்கி, நினிவே பாழாய் போனது, அவளுக்காக புலம்புவோர் யாரேனும் உண்டோ என்று சொல்வார்கள். உன்னை தேற்றுவோரை எங்கே தேடுவேன்? ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது. அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன. ஆண்டவரே அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார். அவர் தம் ஊழியர்களுக்காக அவர் மனமிரங்கிடுவார். கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. நானே இருக்கிறவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள். கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. காயப்படுத்துபவரும் நானே, குணமாக்குபவரும் நானே. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொள்பவரும்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 24 முதல் 28 வரை. இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்கிற எவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே இருப்பவர்கள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில், குறிப்பாக நம்முடைய வீடுகளில் நாம் மாதத்திற்கு ஒரு முறை அல்லது 2 மாதத்திற்கு ஒரு முறை ஒரு டீப் கிளீனிங் நாம் செய்வோம். உதாரணமாக என்னுடைய அலுவலகத்தில் என்னுடைய இருக்கக்கூடிய அந்த டேபிள் அதில் ஒரு ட்ராவில் எப்போதுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வரக்கூடிய இந்த லெட்டர் அல்லது மற்ற காரியங்கள், இந்த புக்லெட்டு, இதெல்லாம் கடைசி ட்ராவில் வச்சுருப்பேன். ஒரு 2 வாரத்துக்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறை அந்த ட்ராவை திறந்து எதெல்லாம் தேவையானது, எதெல்லாம் பயனற்றது, தேவையில்லாதது அப்படின்னு பார்த்து, அது தேவையில்லாததெல்லாம் நாம் ஒதுக்கக்கூடிய ஒரு நிலை, குப்பையில் போட்டு எரிக்கக்கூடிய ஒரு நிலை. அப்புறம் மீண்டுமாக ஒரு 2 வாரம் கழிச்சு அல்லது 3 வாரம் கழிச்சு அல்லது 1 மாதம் கழித்து அதை ஆழமாக அந்த ட்ராவை, அந்த கபோர்டை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு நிலை. அப்போது எதற்காக இந்த நிகழ்வு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம அன்றாடம் நம்முடைய அலுவலகத்துக்கு, வாழ்க்கைக்கு பயன்படுத்தக்கூடிய காரியங்கள் ஒரு காலகட்டத்தில் முக்கியமாக தேவைப்படுகிறது. ஆனால் ஒரு காலகட்டங்களில் அது தேவையில்லாத ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இப்போ உதாரணமாக நம்முடைய அலைபேசியில் நிறைய ஃபோட்டோஸ் நம்ம ஃபோட்டோ பிடிப்போம், ஸ்டோரேஜில் வச்சுருப்போம். ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து நம்ம பார்க்கின்ற பொழுது அந்த கேலரியில் போய் இருக்கக்கூடிய அந்த காணொளிகள் அல்லது வந்திருக்கக்கூடிய அந்த தகவல்கள், புகைப்படங்கள், இதெல்லாம் பார்க்குறப்ப, ஓ இந்த படம் நமக்கு தேவையில்லைப்பா, இந்த நபர் நமக்கு தேவையில்லைப்பா, இந்த வீடியோ நமக்கு தேவையில்லைப்பா என்று நாம் தேவையில்லாத காரியங்களை டெலீட் செய்கிறோம். அந்த ஸ்டோரேஜை நாம் மீண்டுமாக புதுப்பித்து கொள்கிறோம். அதே போல தான் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நற்செய்தி வாசகத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக ஒரு உன்னதமான ஒரு வாழ்வியல் நெறிமுறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் என்னை பின்பற்றணுமா, கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டுமா, அல்லது என்னுடைய சீடராக இருக்க வேண்டுமா, நீங்கள் பல தியாகங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு குறிப்பிடுகிறார். அது சின்ன சின்ன தியாகங்கள், அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய அல்லது பின்பற்றக்கூடிய ஒரு காரியங்கள். அதை நாம் என்ன செய்யணும், அதை கடவுளுக்காக நம்ம அர்ப்பணிக்க வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும் என்று இன்றைய நாள் ஆண்டவர் எடுத்துரைக்கிறார். பெரிய மனதை சரி செய்வது நம்முடைய வாழ்வை அல்லது சீடத்துவத்தில் எதெல்லாம் தேவையில்லாத காரியங்கள், எப்படி நம்முடைய வீடுகள் இருக்கக்கூடிய செல்ஃபை, கபோர்டை அல்லது இந்த டேபிள் இருக்கக்கூடிய இந்த ட்ராவை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவையில்லாத காரியங்கள் சரி செய்கின்றோமோ, அதே போல் இயேசுவை பின்பற்றுகிறோம், கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கின்றோம், அல்லது கடவுளுடைய சீடராக இருக்க ஆசைப்படுகிறோம், வாஞ்சிக்கிறோம் என்றால், அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத காரியங்களை, கழிவுகளை, கசடுகளை அப்புறப்படுத்த இன்றைய நாளில் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நாம் 2 அரசர்கள் அதிகாரம் 20 இறைவார்த்தை 1 பார்க்கிறோம். அங்கே இறைவாக்கு எசாயா போகிறாரு, எசேக்கியா மன்னனை பார்க்குறாரு. எசேக்கியா மன்னனை போயிட்டு, உன் வீட்டை ஒழுங்குபடுத்தி, நீ இனிமேல் பொழைக்க மாட்டேன், சரியா, செத்து போயிடுவ, பொழைக்க மாட்டேன், உன் வீட்டை ஒழுங்குபடுத்தும் என்று சரிசும் என்று சொல்லிட்டு போகிறார். அப்போ ஒழுங்குபடுத்து, அது அங்கு எசேக்கியா மன்னனுக்கு இறைவாக்கு எசாயா வழியாக கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை, ஒரு ஆர்டர்.
அவர் வந்து ஒரு ஒழுங்கு. அதே போலதான் இன்றைக்கு இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறாரு, ஒரு ஒழுங்குமுறையை கொடுக்கிறார். அது என்ன ஒழுங்குமுறை? நீங்க தன்னலம் துறக்கணும், தன் சிலுவை சுமந்து செல்லணும், என்னை பின்பற்ற வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும். இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒழுங்குமுறையாக வந்து இருக்கிறது. நாம இயேசு பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு நமக்குள்ள நம்ம வந்து சுயநலத்தோட இருக்கிறோம், கோபத்தோட இருக்கிறோம், பொறாமப்படுறோம். அதுல என்ன இது இருக்குது? பிரியமானவர்களே, ஒரு சொத்து இருக்கு, சாதாரண ஒரு சொத்து. அந்த சொத்துல சரிசமமாக பங்கு போடணும், உடன் பிறந்தவர்கள் சரிசமமாக பங்கு போடணும். பங்கு போடுவதற்கு நம்ம எனக்கு என்ன இல்லை சொத்தை அபகரித்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மனநிலை நமக்குள்ள வருதுன்னா, ஆனால் கோயிலுக்கு போகிறோம், ஜெபக்கூட்டங்களில் பங்கெடுக்கிறோம், தியானங்களில் பங்கெடுக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் என்னிடம் இருக்கக்கூடிய அந்த பகிர்ந்து கொடுக்கக்கூடிய இந்த மனப்பான்மை, அதில் நான் வந்து சுயநலம் காட்டுறேன்னா, அதில் நான் வந்து சரிசமமாக நீதியோடு நேர்மையோடு நடந்து கொள்ளவில்லை என்றால், நான் என்னுடைய வாழ்வை ஒழுங்குபடுத்த சரி செய்ய இன்றைய நாளில் இன்றைய இறைவார்த்தை வழியாக ஆண்டவர் நமக்கு வந்து அழைப்பினை கொடுக்கிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம். மருத்துவர்கிட்ட போனப்ப கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அல்லது பிபி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அல்லது சுகர் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்முடைய உடலை சரி செய்வதற்கு மருத்துவர் கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்ன? நீங்கள் இனிமேல் மட்டன் சாப்பிடக்கூடாது, எண்ணெய் சம்பந்தமான அந்த உணவுப் பொருட்களை பதார்த்தங்கள் இருந்து உண்ணக்கூடாது. ஆனால் அடுத்து வந்து ஒரு சில காரியம் உடற்பயிற்சிகள் வந்து மேற்கொள்ள வேண்டும். உணவு கட்டுப்பாட்டை அவர்கள் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க, முன்வைக்கிறாங்க. அப்போ உயிரோட வாழணும். மருத்துவர் சொல்றாரு, அப்புறம் குடிக்கக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது என்று ஒரு சில வாழ்வியல் நெறிமுறைகளை நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கிறார், பரிந்துரைக்கிறார் மருத்துவர். அப்போ அந்த மருத்துவர் சொல்றாரு, இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உங்கள் உடலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நீங்கள் நல்லா இருப்பீங்க, ரொம்ப நாள் வாழுவீங்க. இல்லையா, எப்போ வேண்டுமானாலும் கடவுள் உங்கள் உயிர் வந்து உங்கள் உடலுக்கு வந்து ஆபத்து தான் ஏற்படும், தீங்கு தான் விளையும் என்று சொல்லி நமக்கு வந்து எச்சரிக்கை வந்து கொடுப்பாங்க. அதே போல் ஆண்டவர் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் சொல்கிறாரு, நீ உலகத்தின் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிற, என் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கிற, சொத்துன்னு ஓடிக்கிட்டே இருக்கிற, செல்வத்தை பின்னாடி ஓடிக்கொண்டே இருக்கிறாய், ஆனால் என்னையும் நீ வந்து பின்பற்றுகின்றாய், பின்பற்ற ஆசைப்படுகிறாய். ஏதாவது ஒன்றை நீ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்ற தியாகம் செய்ய அழைக்கப்படுகின்றோம். அப்போ ரெண்டு காலில் ரெண்டு சைடு என்ன செய்ய நம்ம வந்து என்ன செஞ்சிட முடியாது அப்படின்னா, நான் இங்கிட்டும் இருப்பேன் அங்கிட்டும் இருப்பேன். இப்போ உதாரணமாக நம்ம அருங்குடை இல்லத்தில் திருச்சி அருங்குடை இல்லத்தில் சில பேர் இங்கேயும் ஜெபக்கூட்டத்துக்கு வருவாங்க, சபைகளில் பிரிவினை சபையில் நடத்தக்கூடிய அந்த 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 ஜெபக்கூட்டம் வந்து பங்கெடுப்பாங்க. அப்போது அவங்களுக்கு மக்களுக்கு ஏதாவது ஒன்றில் நம்பிக்கை இல்லை, அது நிறைவு இல்லை, ஆசை இல்லை. அப்போ ஓகே, நான் இந்த இடத்துக்கு போகிறேன், அருங்குடை இல்லத்துக்கு போகிறேன், அங்கே ரொம்ப அழகாக வழிபாடு வந்து நடத்தப்படுகிறது, அந்த இடத்துல இறைவார்த்தை வந்து அறிவிக்கப்படுகிறது, ரொம்ப சாட்சியமெல்லாம் வல்லமையோடு அறிவிக்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல எனக்கு வந்து வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுகிறது. அப்படி ஒரு மனநிலை நமக்குள்ளே வந்துச்சுன்னா அந்த இடம் நமக்கு வந்து அந்த இடத்துல நம்ம இயேசுவை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். என்னப்பா பேசுகிறாரு, என்ன அவர் என்னத்தை புதுசாக பேசிட்டாரு, சரி அங்கே போகலாம், அந்த சபைக்கு போகலாம், இன்னொரு சர்ச்சுக்கு போகலாம், இன்னொரு சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கே அங்கே அங்கே அப்படின்னு சொல்லி இந்த ஆடு வந்து மேயும் பாருங்க, நுனிப்புள்ளி மேயும். இந்த வெள்ளாடெல்லாம் அது செம்மறி ஆடு, ரெண்டு ஆடும் என்ன செய்யும் அப்படின்னா நுனிப்புள்ளி மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும், நிறைய புல் இருக்கும், ஆசை. அப்போ எல்லா புள்ளையும் சாப்பிடுங்கிற அந்த ஒரு மனநிலையில் இந்த ஆடுகள் என்ன பண்ணும், அப்படியே நுனிப்புல் அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு போயிட்டே இருக்கும், வயிறு நிறையாது. அதே போலதான் இன்றைக்கு நாம் இயேசுவை பின்பற்றுகிறோம், இயேசு எனக்கு வாழ்வு கொடுக்கிறார், இயேசு எனக்கு நிறைவு கொடுக்கிறார் என்று நாம் வந்து நினைத்து கொண்டு அவரை பின்பற்றுகிறோம். ஆனால் பின்பற்ற ஆசைப்படுறோம், ஒரு சில முயற்சிகளை எடுக்கிறோம், அந்த முயற்சிகள் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நெருடலை ஏற்படுத்துகிறது, மன்னிக்க முடியலை, ஏற்றுக்கொள்ள முடியலை. தன்னலம், சுயநலம், நான் மட்டும் நல்லா இருந்தா போதும். இது எல்லாத்துக்கும், குருக்கள் எங்களுக்கும், இறைவார்த்தைக்கு அறிவிக்கூடிய எங்களுக்கும் முதல்ல நம்முடைய சேஃப்டி, நம்முடைய பாதுகாப்பை பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை. எதுக்கு வம்பு இழுப்பானே, எதுக்கு ஆதரவு கொடுப்பானே, எதுக்கு நல்லது சொல்லுவானே, அதில் தேவையில்லாத பிரச்சனை வந்து பிரச்சனை மாட்டிக்குவானே என்கிற மனநிலை நமக்குள்ளாய் வருகின்ற பொழுது நாம் இயேசுவுக்கு உண்மையுள்ள சீடர்களாக வாழ முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு,
அப்போ இன்றைக்கு குடும்பம் இல்லற வாழ்வு, அந்த இல்லற வாழ்க்கையில கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமா இருப்பேன் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் பல நேரங்களில் கணவன் தன்னுடைய தேவைகளை மட்டும் சந்திக்கிறாரு, தன்னுடைய மனைவியினுடைய தேவைகளை சந்திப்பதில்லை, பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பதில்லை. பொறுப்பற்ற தனத்தோடு வாழக்கூடிய ஒரு மனநிலை. தண்ணி அடிக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனையா? குடும்பத்தில் மனைவி இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லையா? அது பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லையா? கவலைகள் இல்லையா? துன்பங்கள் இல்லையா? அப்ப அந்த இடத்துல நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், என்னுடைய உடல் மட்டும் நல்லா இருந்தா போதும் என்று சொல்லி தனக்காக எல்லாத்தையும் சேமிக்கின்ற பொழுது தன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய மனைவி பிள்ளைகள் அல்லது கணவன் பிள்ளைகள் அல்லது உடன் பிறந்தவர்கள் அவங்க எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோம்? அப்படியே சுயநலத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை, உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு மனநிலை, ஒரு பார்வை. அப்போ சீடத்துவ வாழ்க்கையில கடவுளுக்கு உகந்தது தன்னலம் துரத்தல், தன்னிடம் இருக்கக்கூடிய தேவையில்லாத காரியங்களை அப்புறப்படுத்துதல், சரி செய்தல், ஒழுங்குபடுத்துதல். ஒரு இராணுவத்தில் படை வீரராக இருக்கிறாரு, இராணுவ வீரராக இருக்கிறாரு. காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கலாம், எந்திரிச்சு தான் ஆகணும். அடிக்கணும்னா அடிச்சு தான் ஆகணும், சுடுனா சுட்டு தான் ஆகணும். இல்லை நான் சுட மாட்டேன், அவங்க பார்க்கறது ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்க, அந்த ஜோலிக்கெல்லாம் இடமே கிடையாது. அது ஒழுங்கு முறை. அப்ப மேலிருந்து உத்தரவு கொடுக்கப்படுகிறது, சுடுனா சுட்டு தான் ஆகணும். அதே போலதான் இங்கு இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் நம்முடைய சிலுவைகளை நாம் சுமந்து கொண்டுதான் ஆக வேண்டும். இப்ப நான் ஒரு குருவானவர், இப்ப எனக்கென்று ஒரு சில பொறுப்புகள் இருக்கிறது, அதனை தவிர்க்க முடியுமா? தவிர்க்க கூடாது. ஐயோ இது அவங்க பார்த்துக்குவாங்க, இது இந்த குழுவினர் பார்த்துக்குவாங்க, அந்த குழுவினர் பார்த்துக்குவாங்க, அந்த சபைகள் பார்த்துக்குவாங்க என்று நினைத்து கொண்டு நான் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா என்னுடைய பொறுப்பை நான் தட்டி கழிக்க கூடாது. அவங்க வேலையாட்கள் அப்படிதான் இருப்பாங்க, அவங்களை எப்படி நம்ம வேலை வாங்கணுமோ இறங்கி போகணும்னா இறங்கி போய் தான் ஆகணும். ஏசு ஆண்டவர் என்ன பண்றாரு? தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவுறார், இறங்கி போறாரு, இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு என்ன செய்யற இறங்கி போறாரு, சீடர்களுடைய பாதங்களை கழுவ தன்னலம் துறக்கிறார். இன்றைக்கு நம்மளால தன்னலம் துறக்க முடியலன்னா, விட்டு கொடுத்து வாழ முடியவில்லை என்றால் இன்னும் நாம் பக்தர்களாக இருக்கிறோம், சீடர்களாக அல்ல. உண்மையான இயேசுவை பின்பற்றக்கூடிய சீடர்களாக சீடத்திகளாக நம்ம வாழவில்லை, வாழ தவறி கொண்டிருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட மனநிலைகள், வாழ்க்கை முறைகள் நமக்குள் இருக்கிறதென்றால் பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்முடைய சீடத்துவ வாழ்வை நாம சரி செய்ய அழைக்கப்படுகின்றோம். அப்ப கடவுளுக்கு உகந்தது எது? என் வாழ்க்கைக்கு உகந்தது எது? ஒரு உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தன் வாழ்வை இழப்பாரனில் அதனால் வரும் பயன் என்ன? காசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பாதுகாத்துட முடியுமா? நிச்சயமா முடியாது. கொஞ்ச நாள் நீடிக்க முடியும். விபத்து வருது, ஆபத்து வருது, பேரிடர் வருது, கோடிக்கணக்கில் பணம் இருக்கிறது, ஏக்கர் கணக்கில் சொத்து இருக்குது. அந்த சொத்து, அந்த பணம் அது அவன் விபத்திலிருந்து காப்பாத்துனுச்சா? அல்லது வாழ்க்கையை சாகாம இருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. பிரியமானவர்களே, திருப்பாடல் 49 நம்ம ரொம்ப அழகா வாசிக்கிறோம். அதாவது செல்வம் பயனற்றது, ஒருவரால் என்றென்றும் வாழ்ந்திட முடியுமா? படுகுழியே காணாமல் இருந்திட முடியுமா? ஏனெனில் அறிவிலிகளும் அதிகேடரும் மாண்டழிவது போல ஞானமுள்ளோரும் உயிர் துறப்பதை நாம் காண்கிறோம் அன்றோ. அவர்கள் எல்லாருமே தத்தம் செல்வத்தை பிறருக்கு விட்டு செல்கின்றனர், கல்லறைகளே அவர்களுக்கு நிலையான வீடுகள். பிரியமானவர்களே, நம்மளால இந்த உலகத்தில் என்றென்றைக்கும் வாழ்ந்துட முடியாது. ஒரு குறிப்பிட்ட நாட்கள், ஆண்டுகள், அதிகபட்சம் 100 ஆண்டுகள். அந்த 100 ஆண்டுல பல பிரச்சனை, உடல் நோவு, மாத்திரை, நிம்மதி இல்லை, நம்ம விரும்பக்கூடிய சாப்பாட்டை சாப்பிட முடியல. இன்றைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது, மனிதனுடைய ஆயுள் காலம் நீடித்து கொண்டிருக்குது என்று இந்த அறிவியல் வளர்ச்சிகள் கண்டுபிடிப்புகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த அறிவியல் வளர்ச்சிகள் கண்டுபிடிப்புகள் ஆயுள் காலம் நீடிக்கப்படலாம், ஆனால் சந்தோஷமா
நிறைவா நோய் இல்லாம நம்மளால வாழ முடியுதா? விரும்புகிற சாப்பாட்டை நம்மளால சாப்பிட முடியுதா? விரும்புகிற இடத்துக்கு நம்மளால போக முடியுதா? ஆனால் உயிர் இருக்கும், ஒரு நாள் நாம் வந்து இறந்து விடுவோம். அப்ப இந்த உலகத்துல யாருமே நிரந்தரம் இல்லை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க காண்பவை நோக்கி ஓடாதீங்க. காணாத ஒன்று இருக்கிறது, பரலோகம் ஒன்று இருக்கிறது, விண்ணுலகம் ஒன்று இருக்கிறது. அதை நோக்கி நீங்க ஓடுங்க, அதை நோக்கி உங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுங்கள். சீராக் அதிகாரம் 2 இறைவார்த்தை 3 வாசிக்கிறோம், ஆண்டவரை சிக்கனை பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகிச் செல்லாதே, உன் வாழ்நாளின் முடிவில் வளமையடைவா என்று ஆண்டவர் நமக்கு குறிப்பிடுகிறார். இன்னைக்கு நம்ம பணத்தை பிடிச்சுக்கிறோம், அழகை பிடிச்சுக்கிறோம், அதிகாரத்தை பிடிச்சுக்கிறோம், எல்லாத்தையும் பிடிச்சுக்கிறோம். ஆனா ஆண்டவரை பிடிக்க நம்ம மறந்துட்டோம். நம்முடைய சொந்த பலத்தால் எல்லாம் செய்ய முயற்சிக்கின்றோம். அறிவு இருக்கிறது, திறமை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. பாருங்க, வந்து இறை வார்த்தை நமக்கு சொல்லுது போல, ஞானமுள்ளோரும் உயிர், அதாவது அறிவிலிகளும் அதிகேடரும் ஆண்டழிவது போல ஞானமுள்ளோரும் உயிர் துறப்பதை நாம் காண்கிறோம் அன்றோ. நம்ம ஞானத்தோடு விவேகத்தோடு இந்த இடத்துல இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், இவ்வளவு பொருள் பணம் சேகரிக்கலாம், சொத்துக்களை சேகரிக்கலாம், அபகரிக்கலாம் என்று ஞானத்தோடு செயல்படலாம். ஆனால் நாமும் ஒரு நாள் மாண்டழிவோம். அந்த இறுதியில் ரொம்ப அழகா நமக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. திருப்பாடல் 49 இறை வார்த்தை 20 எப்படியாக சொல்லுகிறது, மனிதர் தம் மேன்மையிலேயே நிலைத்திருக்க முடியாது, அவர்கள் விலங்குகளைப் போலவே மாண்டழிவர். அப்ப தன்னுடைய மேன்மையில என்னால் இருக்க முடியாது, என்னுடைய மேன்மையில் இருக்க முடியாது, மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்ப நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் கடவுள் தான். அப்ப அந்த கடவுள் நாம் வந்து பற்றிக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். வாழ்வு கடவுள் தான் வாழ்வை கொடுத்திருக்கிறார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்யலாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அந்த ஆண்டவர் நாம் வந்து பற்றி கொள்ள வேண்டும், அவர் கரம் பற்றி நம்ம வந்து நடக்க வேண்டும், காணாதவை நோக்கி நம்முடைய வாழ்வை நம்ம வந்து அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய இலக்கு அதுதான். ஆகவே இந்த உலகத்தில் நம்ம இருக்கக்கூடிய சொத்துக்கள், உடைமைகள், பொருளாதாரம் எல்லாவற்றையும் எதற்காக பயன்படுத்துறோம்னா, காணாதவை நோக்கி செல்ல. இல்லை எனக்கு ஏற்கனவே ஒரு வீடு 2 வீடு இருக்குது, இப்போ 3வது வீடு கட்டுறேன், சந்தோஷமா இருப்பேன், மகிழ்ச்சியா இருப்பேன், அது நமக்கு நிறைவை கொடுக்காது மக்களே. அப்ப இந்த நாள் ஆண்டவர் சொல்றாரு, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும். சிலுவை, தன்னலம், இயேசுவை பின்பற்றுதல். அப்ப அன்றாட கடமைகளை சரிவர செய்ய, ஒரு கணவனா, ஒரு மனைவியா, ஒரு குருவானவரா, ஒரு பிள்ளைகளா, பெற்றோரா, நம்முடைய குடும்ப பொறுப்புகளை, அல்லது எனக்கு ஒரு குருவானவரா எனக்குள்ள பொறுப்புகளை நான் சரிவர செய்யாம பொறுப்பற்றத்தனத்தோடு இருக்கின்ற பொழுது நான் கடவுளை பின்பற்றவில்லை, கடவுளுடைய சீடராக வாழ தகுதியற்றவனாக இருக்கிறேன். அதனால இந்த திருப்பலியில் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, என்னிடம் இருக்கக்கூடிய எல்லா சுயநலங்களையும், தேவையில்லாத அந்த கழிவுகளை எல்லாம் அப்புறப்படுத்த என் மனதை, என் இதயத்தை சரி செய்து ஆண்டவரே உம்மை பின்பற்ற, உமக்காக என் வாழ்வை அர்ப்பணிக்க ஈகம் செய்ய தேவையான நல்ல ஞானத்தையும் வழிகாட்டுதலையும் தாரும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த பலியில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். வாழ்வின் தோட்டத்தில் வகை வகையான வண்ண மலர்கள் கண்டேன், அதில் சிறந்த மலர்களை மகிழ்வுடன் பறித்து மாலை ஒன்று தொடுத்தேன். வாழ்வின் தோட்டத்தில் வகை வகையான வண்ண மலர்கள் கண்டேன், அதில் சிறந்த மலர்களை மகிழ்வுடன் பறித்து மாலை ஒன்று தொடுத்தேன். மாலையை உமது பீடத்தின் காட்சியை ஏற்றிடுவாய் இறைவா, மாலையை உமது பீடத்தின் காட்சியை ஏற்றிடுவாய் இறைவா, ஏற்றிடுவாய் இறைவா, ஏற்றிடுவாய் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருளவும்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று
எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது முதற்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசிர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைபெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மேய்ப்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் ஒருவரையும் காத்து முடிவில்லாமல் வலிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும். இன்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அலைக்கடலை விட பரந்த பேரன்பு, அன்னை மறந்தெல்லாம் திரையிடும் அன்பு, மலை போல் எழுந்தென்னை வளைத்திடும் அன்பு, மலை போல் எழுந்தென்னை வளைத்திடும் அன்பு, சிலையென பிரம்மாயில் நிறுத்திடும் அன்பு, இயேசுவின் அன்பை
மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்த இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே மறித்து தொங்கிடும் காட்சி மனதில் நில்லாதோ இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தார் இயேசுவின் அன்பை. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே